அம்மாவுக்காக உணவு தேடி வந்த தாய் யானை திடீரென்று மயங்கி விழுந்ததால் பதறிப்போன குட்டி யானை அம்மாவை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று போராடிய குட்டியின் தாய்ப்பாசம். கோவை மருதமலை அடிவாரத்தில் பாரதியார் பல்கலைக்கழகத்தின் மேற்கு பகுதியில் பெண் யானை ஒன்று தன் குட்டியுடன் உலா வந்துள்ளது. மேலும் தன் குட்டிக்காகவும் தனக்காகவும் உணவு தேடிதான் வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த ஒரு சூழலில் திடீரென்று அந்த தாய் யானை மயக்கமடைந்து கீழே விழுந்துள்ளது. இதனால் அம்மாவுக்கு என்ன ஆச்சோ என்று பதறிப்போன குட்டி யானை அம்மாவை எழுப்ப நீண்ட நேரமாக போராடியுள்ளது. மேலும் உடனடியாக இது குறித்து தெரிந்து கொண்ட வனத்துறை அதிகாரிகள் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர். இதையடுத்து தாய் யானைக்கு தேவையான அனைத்து சிகிச்சைகளும் அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் ஒன்றும் வெளியானது. இந்த ஒரு சம்பவம் சமூக வலைதளங்களில் தற்போது வைரலாக பரவி வருகிறது. மருதமலையில் அடிவாரத்தில் நம்ம ஃபாரஸ்ட்டை ஒட்டி ஒரு 25 to 30 வயசு மதிக்கத்தக்க பெண் யானை ஒரு சப் அடல்ட் கூட ஒரு காஃப் கூட இருந்தது. ஸோ காலையிலேருந்து அதை பார்த்தா ஜென்ரலாக வீக்னஸ் இருந்துச்சு, படுத்திருந்து சபடல்ட்டு கூடயே இருந்துச்சு. அந்த கூடிய சபடல்ட்டு ஸோ கும்கியை வச்சு அதை ரெண்டையும் பிரித்து இமீடியட்டாக அந்த அனிமலுக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ ஜென்ரல் மல்டிவிட்டமின்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் இதெல்லாம் கொடுத்து ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு கிரேனை யூஸ் பண்ணி லிஃப்ட் பண்ணி அதுக்கு இப்போ ஃபீடு ஃபாடர் எல்லாம் போட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ முன்னாடி இன்டேக் இல்லாத அனிமலை இப்போ சாப்பிட ஆரம்பிச்சிருக்கு. ஸோ தொடர்ந்து ஒரு 5-6 மணி நேரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். இன்னும் தொடர்ந்து கண்காணிப்போம். இது கூட இருந்த குட்டியான டீம் ட்ராக் பண்ணிருக்காங்க. அது இன்னும் ரேடு கூட போயிருக்கு. ஸோ டீம் கண்டினியூஸ் நம்ம ஃபாரஸ்ட் டீம் ட்ராக் பண்ணிட்டுருக்காங்க. அனிமல் ரேடு கூட இருக்கா இல்லை என்ன கண்டிஷன், இது எந்த மாதிரி ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கிறது, என்ன கொடுக்குறீங்க? சுகர் கேனு, அதுக்கப்புறம் பனானாஸு, வாட்டர் மெலானு, ஃப்ரூட்ஸ்லேயே மெடிக்கேஷன் வச்சு எல்லா ஃப்ரூட்ஸும் எடுத்துக்குது. அதான் வீடியோ பார்த்துருப்பீங்க. இல்லை, ஒவ்வொரு அனிமலோட ஹெல்த் கண்டிஷன் இதேமாதிரி முன்னாடி இதேமாதிரி ட்ரெயினில் லிஃப்ட் பண்ணி ட்ரீட் பண்ண அனிமல் 4 நாள் கூட தேவைப்பட்டுச்சு. அது படுத்த நிலையில் 2 நாளும், அதுக்கப்புறம் கிரெயினில் நிறுத்தி 2 நாளும் தேவைப்பட்டுச்சு. கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகி போயிடுச்சு. ஸோ இது பார்த்தா இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கிது. அதனால் இன்னும் குறைவான நேரத்தில் கூட ரெக்கவர் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ.